ஏமா இப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்க? இப்படி போறதுதான்ப்பா எனக்கு பிடிச்சிருக்கு. அதுவும் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கின்னு வேலை செஞ்சா தான் வந்து ஃப்ரீயா இருக்கா. அதுவும் இந்த பழைய சட்டையெல்லாம் போட்டா நீங்க என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும்ப்பா. அதான் அப்பாவை நல்லா ஐஸ் வைக்க கத்துக்கிட்ட. கொண்டையே போடக்கூடாதுமா, பின்னி போடணும். சாப்பாடு செய்யும் போது முடி கறந்துச்சுன்னா சித்தி என்ன சாவடிச்சே போட்டுருவாங்க. அதனால தான்ப்பா கொண்டை போட்டுன்னு இருக்கிறேன். தலைய பின்னி போடுமா, இந்த மாதிரி போட்டா தலைமுடியெல்லாம் வேஸ்ட் ஆகுமா. சரிப்பா. அப்பா எனக்கு ஒரு ரப்பர் பேண்ட் வாங்கி தரீங்களா? வாங்கி தரேன்டா, வாங்கி தரேன். வேற என்ன வேணும்னு கேளு, எல்லாம் வாங்கி. ஏய், டேபிள் மேல இருந்த 500 நீ தானே எடுத்த, சொல்றியா இல்லையா? ஏய் நிறுத்து. இப்ப எதுக்கு நீ அவளை அடிக்க போற? இப்படிதான் நான் இல்லாதப்ப அடிக்கிறியா என் பிள்ளைய? எங்க அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதுங்க. திருடுறது, கெட்ட பழக்கம், போய் சொல்றது எல்லாமே கத்து வச்சுக்கிது. நிறுத்தடி, என் பிள்ளைய பத்தி எனக்கு தெரியும். ஒரு குழந்தைகிட்ட எப்படி கேட்கணும்? நீ பாத்தியா இல்ல அதை எடுத்து வேற எங்கன்னா வச்சியா அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு நீ எடுத்தியா திருடுனியா இப்படின்னு அவன் மேலேயே போட்டு நூந்துற. நீ நல்லா தேடினியா? நல்லா தேடி பாத்துட்டங்க. இல்லங்க, இவதான் திருடி இருப்பா. வைகாட்ட கேட்டியா? வைகா அந்த மாதிரி திருடுற பழக்கமே இல்ல. என் வளர்ப்பு நல்லா இருக்கும். இவதான் திருடி இருப்பா. இல்லப்பா, நான் உள்ள போனேன். ஆனா டேபிள் மேல 500 ரூபாய் காசு இருந்துச்சு, பார்த்தேன்ப்பா. பாத்தீங்களா பாத்தீங்களா, அவளே பார்த்தேன்னு சொல்றா. நீ கொஞ்சம் வாயை மூடு, அவன் என்ன சொல்றான்னு சொல்ல வரட்டும். பார்த்தேன்ப்பா, அதுக்கப்புறம் நான் உள்ளேயே போவே இல்லப்பா. அப்புறம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இப்பதான் வர உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன்ப்பா. நான் அந்த காசை எடுக்கவே இல்லப்பா. சுட்டு போட்டாலும் வைகாக்கு அந்த மாதிரிலாம் எண்ணம் வராது, திருடுறதெல்லாம். ஆனா இது இருக்குது பாருங்க. இந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. நீ வைகாட்ட கேட்டியா? அவன் முதல்ல வீட்டுல இல்லைங்க. எங்க போயிட்டு வர? லிப்ஸ்டிக்கும் கண்ணுமையும் வாங்க போயிருந்தப்பா. காசு எது? டேபிள் மேல 500 ரூபாய் இருந்துச்சுப்பா. இதான் உன் பொண்ணு வளர்த்த லட்சணம். என்ன ஏதுன்னே தெரியாம என் புள்ளைய அடிக்க வந்துடுற. ஏமா தேவி, நீ போய் ஒரு குச்சி எடுத்துட்டு வா. அவ கிடக்குற, நீ போய் குச்சி எடுத்துட்டு வா. சித்தி அடி வாங்குறவளை பாக்குறாங்களா, என்ன பாக்குறாங்களா? எங்க பார்த்தாலும் என்னையே பாக்குற மாதிரியே இருக்கு.